ஹாய் கைஸ், அகெயின் பெங்களூருடைய யஷ்வந்தபுரா ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து நம்ம ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறது அப்படிங்கிறதெல்லாம் யூஸ்வலான ஒரு விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ட்ரெயின் ஜேர்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். நம்ம ட்ராவல் பண்ணுற ஒரு யூஸ்வல் ரூட்டாக தான் இருக்க போகுது. பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வ்ளாகாக, ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ட்ரெயின் ஜேர்னியாக இருக்க போகுது. நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. முன்கூட்டியே வந்தாச்சு. லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் வீடியோ இல்லை அதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த கூத்தெல்லாம் திரும்ப பண்ணக்கூடாது, இந்த ட்ரெயின் மிஸ் பண்ணுற வேலைலாம் திரும்ப நடந்துடக்கூடாதுன்னு என்ன வேலை இருந்தாலும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டேஷன் வந்துடுறது தான் நல்லது. அப்படி தான் இன்றைக்கி வந்தாச்சு. சரி, நம்ம வந்து எந்த ஜேர்னி அப்படின்னு பார்த்துடலாம். சேலம்லேருந்து பெங்களூர், பெங்களூர்லேருந்து சேலம் நிறையா பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணுற ரூட்டு. நிறைய பேர் ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கேன். முக்கியமாக அந்த பஸ் ரூட்லலாம் நிறைய பேர் வருவாங்க. எல்லா பஸ்ஸும் ஃபுல்லாக தான் போகுங்கிற அளவுக்கு அந்த சேலம் பெங்களூர் ரூட் இருக்கும். வீக்கெண்ட்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரூட்டில் ட்ரெயின் ஜேர்னி பண்ண போகிறோங்க. கையில் ஒரு 85 ரூபா இருந்தால் போதும், அழகாக நம்ம பெங்களூர்லேருந்து சேலம் போய் ட்ரெயினில் இறங்கிடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும், பட் மற்றபடி பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு ட்ரெயின். 85 ருபீஸில் சேலம் டு பெங்களூர் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ட்ரெயினை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே நான் இங்கே பெங்களூர் யஷ்வந்த்பூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சேலம் வரைக்கும் ஜேர்னி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்சோ ரூட்டும் பார்த்திங்கன்னா செம சூப்பரான ரூட்டாக இருக்க போகுது. நம்ம போகக்கூடியது ஹொசூர் தர்மபுரி ரூட்டில், அதுவும் மழை டைமில் போகும்போது இன்னும் சீனிக்காக இருக்க போகுது. ஸோ அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போய் ட்ரெயினை பார்த்துடலாம் வாங்க. வாஸ்கோ யஷ்வந்த்பூர் வாஸ்கோ எக்ஸ்பிரஸ். ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு எல்ஹெச்பி கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் 3 o'clock கிளம்ப ரெடியாக இருக்குது. இந்த ட்ரெயின் ஜேர்னி மறக்கவே முடியாதுங்க. நம்ம வ்ளாக்ஸில் இந்த ட்ரெயின் ஜேர்னி இருக்கும். ஐசிஎஃபாக இருந்தப்போ பண்ணது ஒரு 2 years முன்னாடி. செம்ம சூப்பராக இருந்துச்சு அப்போ தூத் சாகர்லாம். ட்ரெயின் நம்பர் 16211 யஷ்வந்த்பூர் சேலம் எக்ஸ்பிரஸ். அதுதான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின். அந்த ட்ரெயின் பற்றி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாமல் கூட ஒரு சிலருக்கு இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் பற்றின டீட்டெயில்ஸ் அந்த டிஸ்பிளே போர்டில் போடலை. ஏன்னா வந்து இன்னும் டைம் நிறையா இருக்குங்க. நம்ம ட்ரெயின் வந்து 3:55 PM தான் யஷ்வந்த்பூர்லேருந்து டிபார்ட் ஆகும். டைம் இப்போ வந்து 2:30 தான் ஆகுது. அதோட இன்னொரு விஷயம், அந்த ட்ரெயின் மைசூர்லேருந்து யஷ்வந்த்பூர் வந்துட்டுருக்கு. அந்த ஒரு ட்ரெயின் தான், அதே ரேக்கை வச்சு தான் யஷ்வந்த்பூர் டு சேலம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன் ரேக் ஷேரிங் பற்றி நம்ம டீட்டெயில்டாக அப்புறமா பார்ப்போம் இந்த ப்ளாகில். யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு பெரிய பில்டிங் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பிரம்மாண்டமாக கட்டிகிட்டு இருக்காங்க ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஸ்கீமில். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் இருக்கோம் இப்போ நம்ம. அங்கே தூரத்தில் ஒரு மெமு நிற்கிது பார்த்தீங்களா, அந்த மெமுவும் பார்த்திங்கன்னா நம்ம போகிற ரூட்டில் தாங்க. யஷ்வந்த்பூர் டு ஹொசூர் டெய்லி ஆப்ரேட் ஆகக்கூடிய மெமு. அதிலலாம் பார்த்திங்கன்னா ஆர்டினரி ஃபேர் தான். அந்த மெமுவில் வந்து 15 ரூபா நினைக்கிறேன். யஷ்வந்த்பூர் டு ஹொசூர் 15 ரூபா தான் ஆகுது. அந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் வரும். இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற இந்த யஷ்வந்த்பூர் டு சேலம் எக்ஸ்பிரஸ் ஃபுல்லி அன்ரிசர்வ் ட்ரெயினுங்க. எந்த ரிசர்வேஷன் கோச்சஸும் இந்த ட்ரெயினில் கிடையாது. ஸோ நம்ம ஓப்பன் கவுண்டர் டிக்கெட் எடுத்துகிட்டு இதில் ட்ராவல் பண்ணிக்கலாம். கவுண்டர் டிக்கெட்டோ இல்லை வெண்டிங் மிஷின் டிக்கெட்டோ ஓப்பன் டிக்கெட் எடுத்து இதில் ட்ராவல் பண்ணிக்கலாம். எந்த கோச்சில் வேணால் நம்ம ஏறிக்கலாம். ஃபஸ்ட்டு கோச்சும் லாஸ்ட் கோச் மட்டும் லேடிஸ்க்கு ஒதுக்கியிருப்பாங்க.
கிருஷ்ணராஜபுரம் லோகோ ஷெட்டுடைய WAP7 இன்னைக்கு நம்ம யஷ்வந்த்பூர் சேலம் எக்ஸ்பிரஸை ஃபுல் ஸ்ட்ரெச் ஃபுல் பண்ண போகுது. எங்கேயுமே லோகோ சேஞ்ச் ரிவர்ஸ் எல்லாம் கிடையாது, ஃபுல்லாக எலக்ட்ரிஃபைட் ரூட் தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரிப்ரத் ஆப்போசிட்டில் கரிப்ரத் நின்றுக்கிட்டு இருக்கு. கரிப்ரத்தோடைய பவர் காரில் ஜென்ரேட்டர் சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சு, அதனால் பேச முடியலங்க. டக்குனு இப்போ கோச்சுக்கு வந்தாச்சு. கரெக்டாக இன்ஜின்லேருந்து 3வது கோச் ஏறி இருக்கேன். எந்த கோச் வேணால் ஏறிக்கலாம் நான் சொன்னேன்ல, 3வது கோச் ஏறிக்கிறேன். இன்னொரு 5 மினிட்ஸில் நம்ம யஷ்வந்த்பூர் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆக போகிறோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் க்ரௌடு ஃபில் ஆகலைங்க. பட் எல்லா ஸ்டாப்பும் நின்று தான் போகுது. அங்கங்கே ஏறுறவங்க அங்கங்கே இறங்குறவங்க நிறைய பேர். ஃப்ளோட்டிங் க்ரௌட் இந்த ட்ரெயினில் நிறையா இருக்க போகுது. ஒரு 5 மினிட்ஸ் டிலேயில் தான் இன்றைக்கி நம்ம ட்ரெயின் யஷ்வந்த்பூர்லேருந்து டிபார்ட் ஆகிருக்கு. இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் சரி, நம்ம டிலேவை பற்றிலாம் ஜாஸ்தி கவலைப்படக்கூடாது. ஏன்னா நிறையா கிராசிங்ஸ் நடுவில் வரும், சிங்கிள் லைன் வேறு. அண்ட் நம்ம போயிட்டுருக்கிறது எக்ஸ்பிரஸ்ஸு, ப்ரையாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம நிறையா கிராசிங்ஸ் பார்க்க முடியும், பட் கொஞ்சம் டிலேவாக தான் போகும். நமக்கு ஆன் டைம் சேலம் போயிட்டால் போதும். அண்ட் ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான ரெய்னி கிளைமேட்டில் நம்ம ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்பா, இந்த ஒரு வியூ பாருங்களேன். நம்ம ட்ரெயின் கரெக்டாக ஒரு கர்வ் எடுக்குது. பயங்கர காற்றோட பயங்கர மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. யஷ்வந்த்பூருக்கு அடுத்து நம்ம சேலம் எக்ஸ்பிரஸ் நிற்கக்கூடிய ஸ்டாப் லோட்டிகேஹள்ளி. இதெல்லாம் பெங்களூருக்குள்ளேயே வர ஸ்டாப்பிங்ஸ் தான். பயங்கர மழைனால வெளியில் இறங்கி எடுக்க முடியல. மழை பெஞ்சிகிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் செம்ம சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா செம்ம சூப்பரான ஒரு கிளைமேட்டாக போயிட்டுருக்கு ட்ரெயின் ஜேர்னி. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம விலாகு எடுக்கவே முடியல. ஸ்டேஷன்ஸில் நான் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்து டோர் கிட்ட அப்பப்போ லைட்டாக காமிச்சிட்டு போயிடுறேன். மழை போக போக பார்க்கலாம், குறையும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒசூர் செக்ஷன்லாம் போயிட்டால் நம்மளுக்கு இன்னும் சீனிக்கான ரூட்லாம் சூப்பராக காட்ட வேண்டியது இருக்குது.
நம்ம யஷ்வந்த்பூர் டு சேலம் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாப்புமே நிற்கும். மெயினாக பார்த்தோன்னா ஒசூர் தர்மபுரி. பட் அந்த ஒசூர் தர்மபுரியை தாண்டி நடுவில் சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸ் நிறையா இருக்குது. அது எல்லாமே நிற்குங்க. 20 ஹால்ட்டு, 20 இன்டர்மீடியட் ஹால்ட் இந்த ட்ரெயின் நிற்க போகுது. என்ன தான் எல்லா ட்ரெயினும் பேசஞ்சர் மாதிரி நின்னாலும் எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் தான் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ட்ரெயின் கவர் பண்ண போகிற டோட்டல் டிஸ்டன்ஸ் 224 கிலோமீட்டர்ஸுங்க. அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ண நம்ம ட்ரெயின் எடுத்துக்கிற டைம் 5.50, க்ளோஸ் டு 6 ஹவர்ஸ் எடுத்துக்குது. ஸ்டேஷன்ஸ் நிறையா நிற்கிறதுனால டைமிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த லைனில் கிராசிங்ஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்கனால அந்த ஸ்லாக் டைம், எக்ஸ்ட்ரா டைம் ஷெட்யூலில் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த கார்மலாராம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு முக்கியமான பிளேஸுங்க. பெங்களூருவை ஐடி லொக்கேஷனாக வச்சுருக்கிற நிறைய கம்பெனிஸ் இங்கே ஆப்ரேட் ஆகுது. ஆனேகால் ரோடு ரீச் பண்ணியிருக்கோங்க. கர்நாடகாவில் ஆனேகால் கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்டேஷன் தான் இந்த ஆனேகால் ரோட் ஸ்டேஷன். இதோட பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் நமக்கு இன்டர்மீடியட் ஹால்ட்ஸ் முடியுது. இதுக்கடுத்து மரணநாயக்கஹள்ளின்னு ஒரு ஸ்டேஷன் வரும். பட் அது வந்து ஹால்ட் கிடையாது இந்த ட்ரெயினுக்கு. இதுக்கப்புறம் டைரெக்டாக ஹொசூர் தான். This. Atle तुमने बेस्ट अच्छी மேஜர் ஸ்டாப் ஹொசூர் ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ பார்ப்போங்க அந்த ஃபேரை பற்றி. 85 ரூபா ஃபேரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆர்டினரி ஃபேர் டிக்கெட் இது கிடையாது. எல்லா ஸ்டாப்பும் நிற்கிற பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரினால இது ஆர்டினரி ஃபேர் 50 ரூபா ஃபேர் எடுத்துடாதீங்க. 85 ருபீஸ் எக்ஸ்பிரஸ் ஃபேர் தான் எடுக்கணும். ஸோ அந்த ஃபேரில் தான் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்படி பார்த்தா கூட எந்த அளவுக்கு சீப்புன்னு பாருங்களேன். 85 ருபீஸில் பெங்களூர் டு சேலம்
இப்போ இதே வந்து நம்ம பஸ் ரூட் எடுத்துக்கிட்டோம்னா சப்போஸ் நம்ம டிஎன்எஸ்டிசியே ட்ராவல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் பஸ்லேயே ட்ராவல் பண்ணுறோன்னா 225 ருபீஸ் வரும். 333 சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, 3.33 சர்வீஸ். அது கொஞ்சம் ப்ரீமியமான பஸ்ஸு, அது 225 ஆகும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாப்பும் நிற்கிற பஸ்ஸாக இருந்தால் கூட 200 ருபீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ராக்சிமேட்லி 200 எங்கே இருக்குது, 85 எங்கே இருக்குது, பாதிக்கும் கம்மியாக தான் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் கூட்டமும் பார்த்திங்கன்னா இப்போ ஒசூர் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். பெரிய கூட்டம் கூட பெருசாக ஏறல, அங்கங்கே ஏறுறாங்க இறங்குறாங்க. இப்போ பெங்களூரில் ஏறின கூட்டம் எல்லாம் ஒசூரில் பாதி பேர் இறங்கிட்டாங்க. இப்போ ஒசூர்லேருந்து ஒரு க்ரௌட் ஏறிச்சு. அடுத்து தர்மபுரி அப்புறம் சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸ்லாம் அடுத்து வருதுல்ல, அதில் இறங்கிடுவாங்க. ஸோ ஆவரேஜான க்ரௌடாக தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. வண்டி தர்மபுரி போகிறதுக்குள்ளே நல்லாவே இருட்டிடும். ஸோ தர்மபுரி தாண்டி இருக்கக்கூடிய காட் செக்ஷனை கவர் பண்ண முடியாது தான், நைட் டைம் ஆகிடும். பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஒசூர் தர்மபுரி செக்ஷன் சீன்ஸை பக்காவாக கவர் பண்ணிடணுன்னு இருக்கேன். ட்ரெயினும் பார்த்திங்கன்னா பெரிய டிலேலாம் ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு ஒரு 20 மினிட்ஸ் டிலேயில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டிலே வச்சு போனாலே நம்ம வந்து அந்த ராயக்கோட்டை கவுலாம் சூப்பராக கவர் பண்ணிடலாம். ஸ்நாக்ஸ் விஷயத்தில் இந்த ட்ரெயினில் எந்த குறையும் இருக்காதுங்க. பெங்களூர்லேருந்தே பார்த்துட்டு வரேன், நிறைய அவுட் சைட் வெண்டர்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. இந்த ஜேர்னியில் நமக்கு ஃபஸ்ட்டு கிராசிங்க காரைக்கால் எஸ்எம்விடி வண்டி ஆப்போசிட்டில் வந்துக்கிட்டு இருக்குது, ராயக்கோட்டை தாண்டி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த கிராசிங்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெரிய நாகத்துணை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேஷனாக இருக்குங்க. இந்த ஸ்டேஷன் பேர் நான் வழியில் பார்த்தப்ப ஏதோ ஒரு சின்ன ஸ்டேஷனாக இருக்கும், பிளாட்ஃபார்ம் கூட ப்ராப்பராக இருக்காது, தரையோரமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா ப்ராப்பராக இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சைட்லலாம் சூப்பராக இருக்குது.
சேலம் யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ்க்கும் சரி, இதுக்கு இந்த ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆச்சுல, காரைக்கால் எக்ஸ்பிரஸ், காரைக்கால் எஸ்எம்இடி எக்ஸ்பிரஸ், இந்த 2 ட்ரெயினுக்குமே எக்ஸ்ட்ரா கோச்சஸ் ஆட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கொடுத்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. இன்னும் ஆட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரமே இதில் 2 கோச்சு, அந்த காரைக்கால் வண்டியில் 2 கோச் ஆட் ஆகிடும். யஷ்வந்த்பூர்லேயே இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பற்றி சொல்லியிருந்தேன். 2 ட்ரெயின்ஸ் இந்த ரேக்கை ஷேர் பண்ணுது. ஒன்று வந்து மைசூர் டு யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ், இன்னொன்று யஷ்வந்த்பூர் டு சேலம் எக்ஸ்பிரஸ். மைசூர்லேருந்து மார்னிங் கிளம்புதுங்க, ஒரு 7:15 மைசூர்லேருந்து கிளம்பி ஹசன் ரூட் வழியாக வருது. ஹசன் ரூட் வழியாக கொஞ்சம் சுற்றி தான் வருது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே 3 மணிக்கு யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் வந்துடும். திருப்பி அதே பிளாட்ஃபார்மில் நிற்க வச்சு லோக்கோ மட்டும் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. லோக்கோ வந்து ரிவர்சல் ஆகும். ரிவர்சல் ஆகி எலக்ட்ரிக் லோக்கோ சேஞ்ச் பண்ணிவிட்டு 3:55க்கு சேலம்க்கு கிளம்பும். ஷெட்யூல் டைம் படி சேலம் ரீச் ஆகிறது 9:45 PM. இந்த 2 ட்ரெயின்ஸுமே டெய்லி ஆப்ரேட் ஆகிற எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயின்ஸ். பெங்களூர்லேருந்து சேலம் 2 ரூட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க ஹொசூர் தர்மபுரி ரூட். இன்னொரு ரூட் பார்த்திங்கன்னா பங்கார்பேட் வழியாக போய் ஜோலார்பேட்டை பைபாஸ் கேபின் எடுத்து சேலம் போகிறது, மொரப்பூர் பொம்மிடி வழியாக சேலம் போகிறது. அந்த ரூட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. நம்ம போகிறது 224 கிலோமீட்டர்ஸ். அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா 266 கிலோமீட்டர்ஸ், அதாவது ஒரு 40 கிலோமீட்டர் அதிகம். பட் டைமிங்கில் பார்த்திங்கன்னா அது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு டபுள் லைனு, கிராசிங்லாம் நடுவில் கிடையாது. அண்ட் ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷனும் பார்த்தீங்கன்னா 110 வரைக்கும் மேக்ஸிமம் அலௌட் அந்த லைனில். பட் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா கிராசிங்ஸ் நிறையா வரும். ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது. 100 km/h தான் மேக்ஸிமம் ஸ்பீடு. ஸோ இப்போ நம்ம கடந்து வந்த பாதையை பார்த்தோன்னா, நான் சொல்கிறது இந்த ரூட்டு பாதையை தர்மபுரி தாண்டி சிவாடி, முத்தம்பட்டி, இப்போ தொப்பூர் வந்திருக்கோம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக காட் செக்ஷன் தாங்க. தொப்பூர் காட் செக்ஷன் சொல்லிட்டு நம்ம ரோட் சைடில் பார்த்துருப்போம், ஹைவேஸில் வரும்போது பார்த்துருப்போம். அந்த காட் செக்ஷன் தான். அதே காட் செக்ஷன் ரயில்வேஸ்லேயும் இருக்குது. ட்ரெயின் ட்ராக்கும் பார்த்திங்கன்னா அந்த காட்ஸ் வழியாக தான் வரும். பட் கம்ப்ளீட்டாக நம்ம கேப்சர் பண்ணவே முடியாது நைட் டைமில். ஃபுல்லாக இருட்டுங்க. அதனால தான் வந்து ஒரு ஷாட் கூட காட்டலை. காருவள்ளி அப்படிங்கிற ஸ்டேஷன்.
தொப்பூர் தாண்டி பார்த்திங்கன்னா இது வரும். இங்கே என்னென்னா 2 பிளாட்ஃபார்முமே லைட் இல்லை. 2 பக்கமும் பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஆனால் லைட்ஸே இல்லை சுத்தமாக. SWR சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் தான் இந்த ட்ரெயினை பார்த்துக்குது. மைசூர் டிவிஷன், மைசூரில் தான் ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. நடுவில் யஷ்வந்த்பூரில் க்ளீன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, நான் எதுவும் பார்க்கல யஷ்வந்த்பூர் ஸ்டேஷனில். சேலமில் மேபி க்ளீனிங் பண்ணுவாங்க. நாளைக்கு காலையில் இதே ட்ரெயின் சேலம்லேருந்து கிளம்புங்க. டெய்லி சேலம் டு யஷ்வந்த்பூர் என்ன டைமிங்கில் ஆப்ரேட் ஆகுதுன்னா, சேலம்லேருந்து 5:20 AM மார்னிங் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிடும். 11:20 AM மார்னிங் 11:20 AM யஷ்வந்த்பூர் ரீச் ஆகும். ஓமலூர் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. நம்ம சேலம் ஏர்போர்ட் இருக்கக்கூடிய ஓமலூர் கூட கிடையாது, சேலம் ஏர்போர்ட். அதையும் தாண்டி இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன் ஒன்று பார்த்தோம்ல, அதுக்கிட்ட தான் எங்கேயோ இருக்குது. ஓமலூர் பார்த்திங்கன்னா எப்படி ஜங்ஷன் ஆகுதுன்னா 2 லைன் இங்கேருந்து பிரியுது. ஒன்று வந்து மேட்டூர் போகிறது, மேட்டூர் டேம் போகிற ஒரு லைனு. இன்னொரு லைன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்த லைன் தான், தருமபுரி ஹொசூர் வழியாக பெங்களூர் போகிற லைன். ஒரு ஒர்க்கிங் டே தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது. பட் இந்த ட்ரெயினில் அந்த க்ரௌடு ஜாம் பேக் ஆகிற அளவுக்கு க்ரௌடு அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாதுங்க. எங்கேயுமே 100% க்ரௌட் ஃபில் ஆகவே இல்லை. ஒசூர் வரைக்கும் ஒரு 75% பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க. தருமபுரி வரைக்கும் 50% பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க. தருமபுரி தாண்டி 25%க்கும் கம்மி தான். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ட்ரெயினை ரிலாக்ஸாக ட்ராவல் பண்ணதுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். பெங்களூர் டு சேலம் ஒரு சூப்பரான ட்ரெயின் ஆப்ஷனுங்க. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம், இந்த டைமிங்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. டிலே ஆகிறது, அதுக்கப்புறம் 6 மணி நேரம் ஆகிறது, அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கூட வந்திருக்கலாம். பட் என்னென்னா அவுட்டரில் நிறுத்தி வச்சிட்டாங்க. மைசூர் கொச்சுவேலி எக்ஸ்பிரஸ் சேலம் வந்து சேலம்லேருந்து அப்படியே ஈரோடு ரூட்டில் போகணும். ஸோ லைன் ஆக்குபை பண்ணிட்டனால நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆக முடியல. இல்லாட்டி ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்திருக்கலாம். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக டைமுக்கு வந்துட்டாங்க. ஷெட்யூல் படி 9:45 அந்த டைமுக்கே வந்தாச்சு. என்ன இப்போ நம்ம பஸ்லலாம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 333 சர்வீஸ் ஒன்றும் இல்லை, அது வந்து 4 hours ஆகும். சிட்டிக்குள்ளேருந்து சேலம் வரத்துக்கு, பெங்களூர் சிட்டிலேருந்து சேலம் வரத்துக்கு 4 hours ஆகும். இல்லை எல்லா ஸ்டாப்பும் நின்றுட்டு வர பஸ்ஸாக இருந்தால் 5 hours ஆகும். இது என்ன ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா, 6 மணி நேரம் ஆகுது. உங்களுக்கு நிறையா டைம் இருக்குது, நான் பொறுமையாக போனால் போதும், 9:30 9:45 சேலம் ரீச் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 85 rupeesல ஜம்முன்னு வந்து சூப்பராக ரிலாக்ஸாக வந்து இறங்கிடலாங்க. நான் சொன்ன மாதிரி கூட்டம்லாம் பெருசாக இந்த ட்ரெயினில் இல்லவே இல்லை. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர் ஆப்ஷன், ஒரு சூப்பர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ், ஒரு சூப்பர் ட்ரெயின் ஜேர்னி மூலிமா நம்ம ட்ரெயின் பண்ணி காமிச்சிருக்கோம்.
சேலம் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு vlog ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஓவர் நைட் நான் சேலம் டார்மிட்டரியிலே ஸ்டே பண்ணிடுவேன். ஸோ இந்த யஷ்வந்த்பூர் டு சேலம் எக்ஸ்பிரஸ் vlog உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ட்ராவல் vlogs வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா.